தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 9வது உலக தமிழ் ஆய்வு மாநாடு மலேசியாவில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் நானும் எனது நண்பர்கள் முக்கியமாக சொல்வதென்றால் மணப்பாறை திருச்சியில் இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகான ஒரு நிலப்பகுதி, ஒரு டவுன் என்று சொல்லுவார்கள், மணப்பாறை. அந்த மணப்பாறையில் 2 முக்கியமான கல்வி நிறுவனங்களை பல ஆண்டுகளாக நிறுவி அற்புதமான கல்வி சேவையை செய்து வருபவர் ஐயா சௌமா ராஜரத்தினம் அவர்கள். நானும் ஐயா அவர்களும் இணைந்து கதிர்வேல் என்று அழைக்கப்படக்கூடிய எங்களுடைய நண்பர் ஆகிய நாங்கள் அனைவருமாக செய்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வினை அங்கு செய்துள்ளோம். அந்த ஆய்வு கட்டுரையை நேரில் மலேசியாவிற்கு வந்து ஐயா அவர்கள் வாசிப்பார்கள். சௌமா ராஜரத்தினம் ஐயா அவர்கள் நேரில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாக அந்த கட்டுரையை அவர்கள் வாசிப்பார்கள், தாளாளர் என்ற முறையில். அது என்ன ஆய்வு? பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் செய்திகளை கருத்தரங்குகள் மூலமாக பரப்புவது சாத்தியமா? அவ்வாறு பரப்புவதை மாணவர்கள் ஏற்கிறார்களா, விரும்புகிறார்களா? மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறார்கள், பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பல கோணங்களில் இதனை நாங்கள் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையாக அவர் வெளிப்படுத்த உள்ளார். முக்கியமாக நாம் இங்கு காண வேண்டியது என்னவென்றால், பள்ளிக்கூடங்களில் நாம் பாடநூல்களில் அறிவியல் தமிழை மிக அழகாக வைத்துள்ளோம். ஆனாலும் அறிவியல் என்பது பல்கி பெருகக்கூடிய ஒரு துறை. ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய செய்திகள் அறிவியலில் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. பல வருடங்களுக்கு ஒரு முறை உருவாக்கப்படுகின்ற ஒரு பாடநூல் அனைத்து அறிவியலையும் உள்வாங்கி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பே தவறு. ஆகையினால் பாடநூல்கள் காட்டும் அறிவியலை விட ஒவ்வொரு நொடியும் மாறுகின்ற அறிவியலை உள்வாங்குவதற்கு ஒரு வழிமுறையை நமது மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் பெற வேண்டும். அதற்கான வழிமுறை தான் இந்த கருத்தரங்கு. அந்த நேரத்தில் சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு 25 தலைப்புகளை எடுத்து 25 மாணவர்களுக்கு அந்த தலைப்புகளை கொடுத்து தமிழ் விக்கிபீடியா போன்ற முக்கியமான தளங்களில் சென்று செய்திகளை சேகரித்து அவற்றை மின்திரையில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்திய பொழுது முதலில் எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மின்திரையில் அதிநவீன அறிவியல் செய்திகளை, சில செய்திகளை ஆங்கிலத்திலும் சில செய்திகளை தமிழிலும் எப்படி இயம்ப போகிறார்கள்? இவர்களால் பேச முடியுமா? திக்கி திணறி மேலையை விட்டு கீழே இவர்கள் இறங்கிவிட்டால் என்னவாகும் என்றெல்லாம் பல சந்தேகங்கள் எங்களுக்குள் இருந்த ஒரு சூழலிலும் 22ஆம் நாள் நவம்பர் மாதம் 2014ஆம் வருடம் முதல் முறையாக பள்ளி மாணவர்களே முழுக்க பங்கு பெறும் அறிவியல் தமிழ் கருத்தரங்கை நாங்கள் நடத்தினோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. 25 மாணவர்களும் மிகவும் அற்புதமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி அற்புதமாக அவர்கள் அறிவியலை வெளிப்படுத்தினார்கள். அந்த நிகழ்வின் பொழுது நாங்கள் கொடுத்த பல கேள்விகளுக்கு மாணவர்கள், அறிவியலை கருத்தரங்கில் வெளிப்படுத்திய மாணவர்கள், கருத்தரங்கில் அந்த கைதிகளை கீழிருந்து உள்வாங்கிய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று 4 நிலைகளிலும் பல கேள்விகளை நாங்கள் அவர்களிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்டு அவற்றை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் செய்து அந்த ஆய்வினை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றோம். இந்த ஆய்வின் முடிவுகள் இன்னொரு செய்தியை எடுத்து வருகின்றன. ஏன் மாணவர்களை நாங்கள் ஆங்கிலம் தமிழ் என்ற 2 மொழிகளில் பேச வைத்தோம் என்றால், மாணவர்களுக்கு, அதாவது மேடையில் பேசுபவர்களுக்கு ஒரு சிந்தனை, அங்கு அந்த அறையில் அமர்ந்து செய்திகளை உள்வாங்கும் மாணவர்களுக்கு அறிவியல் செய்திகள் தமிழில் கிடைப்பது மகிழ்வை தருகிறதா, ஆங்கிலத்தில் கிடைப்பது மகிழ்வை தருகிறதா என்ற ஒரு தெளிவான செய்தி. பெற்றோர்கள் தமிழை விரும்புகிறார்களா, ஆங்கிலத்தை விரும்புகிறார்களா? ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் பேசிக்கொள்ளும் அந்த மொழி ஆங்கிலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா, தமிழாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்று பல கோணங்களில் நாங்கள் சிந்தித்து இந்த ஆய்வினை வடிவமைத்துள்ளோம். இதன் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் உலகில் ஏற்படுத்தும். இதுபோன்ற பள்ளிக்கூடங்களும் இதுபோன்ற சிந்தனைகளும் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும், உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று வாழ்த்தி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய பள்ளிக்கூடத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி.